Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஆனா இந்த மாதிரி ஒரு சூப்பரான அண்ட் வேற லெவலான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைல்ல அதுவும் PicsArtல எப்படி எடிட் பண்ண போறத பத்தி இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. சோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாம போக நிறைய சான்ஸ் இருக்கு. சோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழ ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா? அதை கிளிக் பண்ணீங்க கூட பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன்ல போட்டுருங்க. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி போஸ்டர்ஸ், வீடியோ எடிட்டிங் அண்ட் ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. ஜஸ்ட் அந்த நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணும்போது அது ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிறத நான் பார்க்கணும். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே உங்களுக்கு கிராப்னு இருக்கும். கிராப் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போர்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். போர்ட்ரேட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து அந்த லாஸ்ட் ரைட்டுக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா PicsArtோட லேட்டஸ்ட் வெர்ஷன். உங்களுக்கு PicsArtோட லேட்டஸ்ட் வெர்ஷன் லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து PicsArt நிறைய கோளாறு வருது அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் PicsArt வந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த PicsArt அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் PicsArt லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற லிங்க்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து கொஞ்சமாக ஒரு 5 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை ஒரு 5 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு +8 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டை வந்து ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, அது கீழே உங்களுக்கு ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சரை கிளிக் பண்ணிவிட்டு டெம்பரேச்சரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த இமேஜை முடிஞ்சளவுக்கு பெருசாக்கிக்கலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பர்சன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. ஜஸ்ட் அந்த பர்சனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு பர்சனை மட்டும் பக்காவாக வந்து உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ஒரு ட்ரிக் தான். இப்போ கீழே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. எதுக்கு இது எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு சில இடம் வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்காது. ஏன்னா வந்து அது ஒரு AI தான், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான். ஸோ அதுவும் முக்கால்வாசி தான் பக்காவாக வந்து கட் பண்ணணும். மீதி வந்து நம்ம தான் கட் பண்ணிக்கணும். இவ்வளோ கட் பண்ணது வந்து நம்மளுக்கு அதிகம் தான். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம கட் பண்ணி கொடுத்துச்சு. நம்ம ஜஸ்ட் அதை கொஞ்சமாக வந்து சைடில் இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் சிம்பிள் தான். ஏன்னா ஒரு சில இடம் வந்து விட்டுரும். அதுக்கு வந்து அதுவும் ட்ரெஸ்ஸு அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ அதனால் அது விட்டுரும். ஓகே, பக்கா வந்து எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ இந்த இமேஜ் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம் வேணுன்ற மாதிரி. ஓகே, பக்காவை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 12 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +24 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டை வந்து ஒரு
7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசர் கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி வந்து இன்வெர்ட்டை கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து போயிடும். ஸோ இப்போ ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஹார்ட்னஸை ஓரளவுக்கு ஏற்றி விட்டு இப்போது இமேஜ் எல்லாம் ஜூம் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கின்னுக்கு மேலே கரெக்டாக வந்து பெயிண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஸ்கின்னுக்கு மேலே பெயிண்ட் பண்ண அந்த ஸ்கின்னை வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ முடிஞ்சிருக்கும் அந்த ஸ்கின் மேலே மட்டும் பக்கா வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். Jarvis, drop my needle. The wind is blowing through her hair. We like to head out on the road. And you know we don't really care, 'cause we're just doing what we want. She likes it when I treat her good. She likes it when I treat her bad. She likes to travel all around. ஓகே, பக்கா வந்து ஸ்கின்னுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் த ஸ்கின்னு, இது ஆஃப்டர் த ஸ்கின்னு. பிஃபோர் த ஸ்கின் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஆஃப்டர் த ஸ்கின் எவ்வளோ க்ளோயிங்காக அண்ட் ஒயிட் கலரில் இமேஜை பார்க்க ரொம்ப லுக்காக எடுத்து காமிக்குது. ஸோ அதான் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிம்பிள் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கடைசி அதான் எங்கே வேணால் சொல்லுவோம், ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் சர்ப்ரைஸ் தெரியும். ஸோ முடிஞ்சாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமேஜை கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு பெருசாக செட் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த இமேஜ் மேலே. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் பிளெண்டுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பர்சனுக்கு மேலே வந்து அந்த ஒயிட் கலர் இருக்குது, அதாவது அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதில் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, பக்காவாக எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக மேலே டாப்பில் இந்த இடத்துல செட் பண்ணிடலாம். ஓகே, செட் பண்ணக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேங்க. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இந்த ஃபோட்டோ தான் பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ. கொஞ்சம் கலர் கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +18 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +6. நெக்ஸ்ட்டு ஷேடை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -10 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட்டை வந்து ஏற்றிக்கலாம். ஒரு +42 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிளாக் வந்து ஒரு -8 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது மிக்ஸ் டூல்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய விதமான கலர்ஸ் இருக்கும். இதில் கரெக்டாக வந்து ப்ளூ கலரை சூஸ் பண்ணிவிட்டு இதில் யூஜை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 67 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஒரு 60 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டன் கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டின்னு இருக்கும். டென்ஹான்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு +14 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில், ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதை வந்து டீட்டெயில்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மாஸ்கிங் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். மாஸ்கிங் வந்து ஒரு +14 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம்.
ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +24 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கே டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 55 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்மூத்னஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பைனாகுலர் படி மாதிரி குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப்டமிஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் த லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே, சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது இது பிஃபோர் த ரீடச்சிங் அண்ட் இது ஆஃப்டர் த ரீடச்சிங். நல்லா ஜூம் பண்ணுறேன். ஸ்கின் கலரை பாருங்களேன். இது பிஃபோர் முதல்ல கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் வந்து ரொம்ப டார்க்காக ஒயிட்டாக பக்கா அந்த பர்சனுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. இமேஜ் பார்க்க கொஞ்சம் வேறு லெவலாக இருக்குது. அண்ட் பேக்ரவுண்டை பாருங்களேன். இது பிஃபோர் எப்படி இருந்த பேக்ரவுண்டு அண்டு லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக அண்ட் வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே வரைக்கல சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அண்டு வீடியோ எண்டிங்கில் ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால, அது என்ன சர்ப்ரைஸ்னால் எப்படி சொல்லலாம், இந்த பேக்ரவுண்ட் அதான் நான் அந்த வீடியோவில் சொல்லும் போது ஒரு பேக்ரவுண்ட் தான் சொல்லியிருப்பேன். இந்த பேக்ரவுண்ட் அந்த பர்சனுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் தான். ஸோ அது வந்து வீடியோக்குள்ளே பாதி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஓகே. இன்கேஸ் நீங்கள் ஃபுல்லாக எண்டிங் வரைக்கும் பார்க்குறீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதாவது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ டெவில் SD பர்சனல்னு இருக்கும். ஸ்ரீ டெவில் SD பர்சனல் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்கும். ஸோ நான் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக எந்த இடத்துல கொடுத்துருப்பேன்னா கரெக்டாக வந்து அந்த என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்கும், அந்த ஹேண்டிலுக்கு கீழே இருக்கும் கரெக்டாக அந்த லிங்க் வந்து. ஸோ எங்கே இருக்குன்னு லிங்க்கு சொல்லிட்டேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா கூட கீழே கமெண்ட்டில் வந்து SD அப்படின்னு டைப் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியணும். ஸோ மறக்காமல் அந்த கீழே வந்து SD அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை ஃப்ரம் SD. Yo, microphone check, make it a microphone check. Give it a microphone, I make the microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody. I could've played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time. That is not a guy that I would ever wanna try to battle rap. Snap, crackle, pop, mind fried to a crisp, make an MC into a wide-eyed lunatic.